தமிழில் பூஜை பண்ணினா அதை பிடிச்சிடுது. சர்வதேச நாடுகளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய சைவ தமிழ் உறவுகள் தேர் திருவிழா சமஸ்கிருதம் வேற பாதை தானே, அதுக்கும் இந்த தமிழனுக்கும் தொடர்பில்லை. பாம்பு போல வந்து தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் மட்டுமல்ல இந்த குலத்திலும் தன் இன மொழி அடையாளம் அழியாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற தேர் திருவிழா. இங்கே நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வந்து இங்கு நடைபெற்றன. அதே மாதிரி நிறைய பக்திமயமான நிகழ்வுகள், பறை முழங்க மிகவும் ஒரு சிறப்பாக இந்த தேர் திருவிழா வந்து நடைபெற்றுள்ளது. இது சம்பந்தமாக தான் இந்த காணொலி வந்து அமைய போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஞானலிங்கேஸ்வர பெருமான் தேர் ஏற வரும் அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம். தேர் சுவாமியை ஏற்றுகின்ற அந்த காட்சியோடு தேர் இழுக்கப்பெறுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். தேரிலே வந்து சுவாமியானது ஏறி பறை முழங்க அந்த தேர் இழுக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு வெள்ளி பீடம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. பல லட்சம் ரூபா செலவில் உலகில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் பெரும் உதவியோடு இந்த ஆலயம் கட்டப்பட்டு தமிழ் மந்திரம் சொல்லி சுவாமியை அர்ச்சிக்கின்ற
கோயில்களில் இது ஒரு முக்கியமான கோயிலாக யாழ்ப்பாணத்திலே வந்து காணப்படுகின்றது. தென்னினம்யம் பதியிலே அமைந்துள்ள இக்கோயில் தேர் திருவிழாவானது மிகவும் சிறப்பாக வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நிறைய பக்தர்கள் வந்து இந்த தேர் திருவிழாவை வந்து காண்பதற்காக வந்து வருகை தந்துள்ளனர். இன்று சிவலிங்கமானது மிகவும் அழகாக வந்து அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். ராவணனுக்கும் பூக்களாலும் அழகாக சந்தனமும் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல சிவலிங்கமும் வந்து மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத வந்து நாங்கள் பார்க்க முடியும். இக்கோயிலில் வந்து தவில் இசைப்பதற்கு பதிலாக தேர் இழுக்கும் வேளையில் வந்து பறையானது வாசிக்கப்பட்டு இழுக்கப்படுவது வளமையாக வந்து காணப்படுகின்றது. லிங்கேஸ்வரர் கோயிலுக்கும் வந்து இந்த திருவிழா முன்னிட்டு வருகை தந்துள்ளார். சித்தர் போல தன்னுடைய செயல்பாடுகளை ஒரு வித்தியாசமான முறையிலே வந்து செய்யக்கூடிய ஒரு நபர். நெருப்பை வந்து தன் முகத்துக்கு கிட்ட வந்து கொண்டு போய் செயல்படுகின்றார். குழலொலியாலோலே கோதொலியே தோலே எங்கும் கோலாம் பெருகே விளவொலி விண்ணளவோ சென்று கூறுதோமே. இக்கோயிலில் ஒரு முக்கியமான சிறப்பான விஷயம் என்னவென்றால், ஒரு பக்கம் வந்து ஆண்கள் வந்து தேர் எழுப்பதும் இன்னொரு பக்கம் வந்து பெண்கள் தேர் எழுப்பதும் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான அம்சமாக வந்து காணப்படுகின்றது. வேறு எந்த கோயில்களையும் வந்து நாங்கள் இவ்வாறு பார்ப்பது வந்து அரிதாகவே காணப்படும். தேரானது மெல்ல மெல்ல அசைந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம்.
ஞானலிங்கேஸ்வரனுடைய சிறப்புகளை எல்லாம் மேலும் சிறப்பமைந்ததாக உலகிலே பறைசாற்றுகின்ற அற்புதமான இந்த ஞானலிங்கேஸ்வர பெருமான் ஆலயம் வளர்ந்து வருகிறது. அதனாலே கண்ணுதல் பெருங்கடவுளாகிய சிவபெருமான் சங்கம் கண்டு இன்பம் நுகர்ந்த தெய்வத் தமிழிலே நடைபெறுகின்ற இந்த அற்புதமான திருமஞ்சனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அபிஷேக ஆராதனைகள் வசந்த மண்டப ஆரிய நிகழ்வுகளை எல்லாம் தரிசித்து இந்த உலக தொலைக்காட்சிகள் மூலம் சர்வதேச நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சைவ தமிழ் உறவுகள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நேரடியாக தத்ரூபமாக தரிசித்துக் கொண்டிருக்கின்ற பாக்கியத்தை அந்த அரும்பெரும் பேரை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிறு குழந்தையாக இந்த தென்னணுவை நகரம் ஞானலிங்கேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற பதி பெற்றெடுத்திருக்கின்ற அற்புதமாக அலங்காரமாக உருவாக்கி இருக்கின்ற அந்த திருத்தேரிலே கைலைவாசனாக அங்கே கைலியங்கிரியிலே வீட்டிலிருந்து உலகிலே ரட்சித்து காக்கின்ற அந்த பார்வதி பரமேஸ்வரன் இந்த இணுவை நகரத்திலே ஞானாம்பிகையுடனாய ஞானலிங்கேஸ்வர பெருமானாக வெள்ளிப்பீடத்திலே எழுந்தருளி திருத்தேரிலே ஆரோடித்திருக்கின்ற அற்புதமான நிகழ்வுகள் நீங்க காண்கிறோம். தமிழின் சிறப்பு, சைவத்தினுடைய சிறப்பு, இங்கே நடைபெறுகின்ற ஆகம விதிகளினுடைய சிறப்பு, கிரியைகளினுடைய சிறப்பு, இசையினுடைய சிறப்பு என்று எல்லா சிறப்புகளும் மேலோங்கி இருக்கின்ற இந்த நிலையிலே எம்பெருமானினுடைய திருத்தேர் இன்றைய தினம் அந்த இருப்பிடத்தை விட்டு அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த அழகிய திருத்தேரினுடைய சத்திரங்கள் இந்த வரலாற்று வீதியினுடைய மாறுமுகத்திலே இளையச்ச அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்று அந்த அனுமதிமான்கள் வாயினாலே பாடப்பெற்ற காணக்கரிய தேடக்கரிய அரும்பொருள் பொக்கிஷம் நிறைந்திருக்கின்ற இடுவை நகரத்தினுடைய பதியிலே தென்னரவியம் பதியிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஞானலிங்கேஸ்வர பெருமானுடைய அந்த திருத்தேர் தென்கிழக்கு மூலையிலே அழகாக ஒரு சிறு குழந்தை தன்னுடைய சிறு பாதங்களோக பூமியிலே கால் வைத்து நடக்கின்ற அழகு அந்த குழந்தை பூமியிலே ஆரம்பத்திலே தன்னுடைய சிறுபாதங்களினாலே எழுந்து நின்று கண்டை அணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தங்களல் சிலம்புகளோடு அழகொலிக்கும் அந்த கிண்கிணி நாதம் தோறும் முருகனை காண்கின்ற அழகை அருணகிரிநாதர் பாடியதை போன்று அந்த திருப்பெருமானை தாங்கி அந்த உலக நாயகியை தாங்கி அந்த ஆதிசிவனை தாங்கி வலம் வருகின்ற காட்சி அளப்பெரிய காட்சியாக இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அடியவர்களே, இங்கே பல தேவார புராணங்களை இசைப்பதற்கு, எம்பெருமானை பற்றி பாடுவதற்கு, பேசுவதற்கு என்று பல கலைஞர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த வகையிலே எளிவில் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய ஓதுவார்கள் ஒருவர் அடியவருமான அண்ணன் திரியண்ணன் அவர்கள் இப்பொழுது சிவபுராணம் இசைப்பர். ஆனந்தம் ஆகியதே எல்லை மறுவானறியளிக்கும் பாதபூரங்கள் திருவாஜகம் என்னும் ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதென்றாள் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சை நீங்காதாண்டாள் வாழ்க, கோகடியாண்ட குருமனிதன்றாள் வாழ்க, ஆகமமாய் நின்று அன்பிப்பாண்டாள் வாழ்க, ஏகன் அநேகன் நிறைவனடி வாழ்க, வேகன் கொடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, புறப்பருக்கும் பின்னகண்டன் வழிகளர்கள் வெல்க, கரங்குவாரம் விழிக்கும் தீரோங்கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி நேர்ந்தே நின்றடி மலனடி போற்றி, மாயப்புறப்பருக்கும் மன்னனடி போற்றி, தீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமனை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால்
அவன் நடுவாரே அமர்ந்தாள் வணங்கி திங்கை மகிழ சிவபுராணம் சென்னி முந்தை தினை முழுதும் மோய உறப்பன் யான் கண்முதலான் கருணை கண்டாண்ட வந்தைதி என்னதற்கட்டால் எளிதால் கணநிறங்கி ஒன்றரண்டு மன்னரண்டு சிக்காய்கணன் கொடியாய் என்னரந்து இல்லை இலாதானே நின்பெருந்தி கொல்லாவினையன் புகழுமால் ஒன்றினையன் உள்ளாகி கூடாய் குழுவாய் மரமாகி வெற்றிகமாகி பறவையாய் பாம்பாய் கண்டாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கண்டசுடராகி முனிவராய் தேவராய் சொல்லாது நின்றி தாமர சங்கமத்தினுள் எல்லா பிறப்பும் பிறந்திடத்தேன் எம்பெருமான் பொய்யும் பொன்மணிகள் கண்டுண்டு கூடிட்டேன் உய்ய உன்னுள்ளத்தினும் அங்காரமாய் நின்ற மெங்காபிமலா உடப்பாக வேதங்கள் எப்பவும் இவர் கோயிலுடன் ஈடுபாடாகவும் முன்னின்று நடத்தும் ஒரு நபராக காணப்படுவர். ஒரு பக்திமயமான இந்த நபர் பாம்பு போல் ஆடும் பெண், பாம்பு போல வந்து கலையின் உச்சக்கட்டத்தில் பக்தியின் உச்சக்கட்டத்தில் வந்து பாம்பு போல ஆடுகின்ற இந்த பெண்ணை வந்து நாங்கள் பார்க்கிறோம். பாம்பு போல பக்தர்களுக்கு நடுவிலே வந்து ஆடி செல்கின்றார். உச்சக்கட்ட பக்தி உணர்வின் வெளிப்பாடாகவே இது வந்து காணப்படுகின்றது.
இந்த நிகழ்வுகளை உள்ளத்திலே நிறுத்தி நினைந்து வழிபடுவதற்காக அவர் ஒத்தவாரம் இசைக்கிறார். படுத்த போதும் அதுக்கு ஒன்றும் ஏற்படவில்லை. எல்லாம் கடவுளுடைய பக்தியா இல்லாவிட்டால் அதிசயமா என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. தேரானது இடைப்புறத்தை நோக்கி நகர்ந்த வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருமே வந்து இந்த தேரை இழுத்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சாமி வணக்கம். என்ன இவ்வளவு ஆனந்தமா இருக்கிறீங்க இன்றைக்கு? அது அவற்றை அருள் அருள் கூட்டிட்டு அந்த சமயத்தை என்ன தமிழ்ல பூஜை பண்ணினான் அதை பிடிச்சிடுது. தமிழ்ல பூசை பண்ண வரையா உங்களுக்கு அந்த ஆனந்தமா இருந்தது? அதுல அந்த அருள் கிடைச்சிடுது. சமஸ்கிருதம் வேற பாஷை தானே, அதுக்கும் இந்த தமிழனுக்கும் தொடர்பில்லை. அவன் எங்கே இருந்து வந்து முந்தி அந்த நாளால பூஜை பண்ணி நான் அதை ஆடு மாடு கதைச்ச மாதிரி வேணும் விளங்காது. அதுதான் அது எல்லா கோயிலும் அடிச்சிடுது. நீங்கள் சென்னதியில ஏமாந்து சென்னதி முருகன் கோயில ஏமாந்து நிக்கிற நீங்களோ அங்கேயும் நல்ல பக்திமயமா அனுப்பீங்கள். அங்கேயும் தமிழ்ல பூஜை பண்றாங்க. பூஜை அந்த மந்திரம் இல்லாம அது நல்லா இருக்கு. அவர்தான் நான் காலமே தெரிஞ்சனா அந்த காலமே தரிசனம் வந்தா அவர்கிட்ட இந்த உலகம் இவர்கிட்ட இல்லை. இவர்கிட்ட இந்த அசுரரி அளிக்கிற பவர் இல்லை, ஒன்றும் இல்லை. அவரை விட கூடின பவராக போச்சு. அவரோ முருகன் அவர்கிட்ட 6 முகம், இவர்கிட்ட 5 முகம். ஓமண்ட மந்திரத்துக்கு இவரால் உள்பொருள் சொல்லிடாம போச்சு. அவரை கூடிட்டு இப்போ என்னண்டா உங்களோட மகனுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு வேற. அவன் வருங்காலத்தில் எல்லாம் கொஞ்சம் விட்டார், அது கழுதி எல்லாம் படித்து பெரிய உச்ச அறிவு வேறு. நீங்கள் நினைக்கிறேங்கிற மகனுங்கிற அறிவு இல்லையாண்டு அது போச்சு. அது ஆகலை விளங்க எல்லாம் முட்டாள். நமது மண்ணிலிருந்து இன்று வரை மொழியோடு கூட நம்மால் கொண்டு வர முடியவில்லை. நாங்கள் மொழி ஆளுமை அக்கறையினமாக மாறிவிட்டோம். ஒரு நூலையோ அல்லது இசைப்பலையோ வெளியிடக்கூடிய வலுவற்றவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம் என்கின்ற மனவர்த்தத்துக்குரிய விடயத்தினை இப்போது பகிர்ந்து கொண்டார். எனவே தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் மட்டுமல்ல, இந்த குலத்திலும் தன் இன மொழி அடையாளம் அழியாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இது போன்ற இசைப்பிழைகளும் நூல்களும் ஏனைய ஆக்கங்களும் தொடர்ந்து வெளிவந்த வண்ணமே இருக்க வேண்டும். அதற்கு சதநெற்புடன் வெங்கடம் அவர்களோடு தோல் கொடுத்து நிற்கும் என்று கூறி வழிபாடுகளையும் ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் அடியார்களுடைய வழிபாட்டு முறைகளையும் எழுதிக் கொண்டு
சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.